ஷூட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி முக்கமொழியா தான் போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை பார்க் போகிறதுக்கு இதுதான் பக்கம். நல்லாவும் இருக்கும் இந்த வழியும். நேச்சுரலாக லோன்லியாக போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வழியாக பட்டர்ஃப்ளை பார்க் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணோடனே கார் நிப்பாட்டி சாவி எங்கே வச்சேன்னு தெரியல. அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயுமே இருக்கிறதில்ல. கடைசியில் பார்த்தா கேமரா பேக் எடுத்து வைக்கும்போது கேமரா பேக்குள்ளேயே வச்சுருந்துருக்கேன். எப்பா அப்படின்னு இப்போ தான் மூச்சு வந்தது. இதை வச்சு தான் இன்றைக்கி சம்பவம் பண்ண போகிறோம். ஸோ பேசிகிட்டு இருக்க டைம்லேயே கப்புள்ஸ் வந்து பின்னாடி கார் நிப்பாட்டிட்டாங்க. உடனே அவங்கள மீட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க என்னன்னு கேட்டுட்டு அவரையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி ஒரு ஹேண்ட் ஷேக்கை போட்டாச்சு. ஸோ குழந்த பிறந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த ஒரு நிலமை வந்துடும், பேக் தூக்குறது. ஸோ இது வந்துட்டு ஆம்பளைங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தூக்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான், வசந்த், அப்புறம் விஜி 3 பேரும் கிளம்பியாச்சு. நாங்கள் பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு உள்ளே வந்த நேரமாக என்னன்னு தெரியல, செம்மையான கூட்டங்க. புகு 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 புகுன்னு அவ்வளோ கூட்டம். போகிற வரைக்கும் பஸ் வச்சு வண்டி வச்சு நிறைய பேர் கூட்டமாக உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. ரைட்ரா இன்னைக்கு நம்ம எடுத்த மாதிரி தான் நினச்சேன். ஒரு வழியாக உள்ளே போயிட்டோம். பட்டர்ஃப்ளை பார்க்குள்ளே உள்ளே போனோன்னா ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ஆஸ் யூஷுவல். அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபோட்டோ ஷூட். அவங்க அப்பா வந்துட்டு பொண்ணோட அப்பா வந்து பபுள் கன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். நம்ம தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த டப்பா கொண்டு வந்தோம்ல, அதில் வண்ணை வச்சு குழந்தைய உட்கார வச்சு ஒரு சில ரேண்டம் ஷாட்ஸ், ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ், அப்புறம் அந்த குழந்தைய வச்சு ஒரு சில ஷாட்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சுங்க. எனக்கா உயிரே போயிடுச்சு. ஐயோயோ அப்படின்ட்டு டக்குன்னு போய் கிட்ட போய் பார்த்தா கடைசியில் ஒன்றும் ஆகலை. அந்த குழந்தை வந்து நான் பிரேவ்டா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அந்த கப்பலு அந்த குழந்தையெல்லாம் உட்கார வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லலாம் ஒரு சில ரொமான்டிக் ஷாட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இலையெல்லாம் தூக்கி போட்டு ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேடமுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் பட்டர்ஃப்ளைக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு போயிட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் பசங்களுக்கு. அங்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க, 40 ரூபா ஜூஸ் 40 ரூபான்னு கொடுத்தாங்க. கேட்டதுக்கு வில்லேஜ்னாங்க. என்னடா புத்தாட்டாது. உள்ளே வந்து பார்த்தோன்னே பசங்க எல்லாம் வந்துட்டு பலூன்லாம் ஊதி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதை வச்சு தான் அடுத்து பண்ண போகிறோம். ஸோ இதை ஊதிக்கிட்டு இருக்க டைம்லேயே திடீர்னு பார்த்தா நம்ம வசந்த் வந்துட்டு பலூன் விற்கிறவனா மாறிட்டா. அது நீங்களே அதுக்கப்புறம் வந்து பாப்பா ரெடியாக இருந்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சவுண்டை போட்டாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ அடுத்த காஸ்டியூம் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரேண்டம்ஸ் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு சில ஷூட்ஸ்லாம் இதில் முடிச்சாச்சு. அப்புறம் இந்த தெரிய சீரியல் நடந்து வர மாதிரி சீன்லாம் இருக்குல்ல, இது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த குழந்தை ஆக்டிவாக இருந்தது பாருங்கள். அம்மா என்ன மாதிரி ஆக்டிவ், ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்கள என்ஜாய் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷர்ட். முக்கியமாக பட்டர்ஃப்ளை பார்க்கில் இந்த பிரிட்ஜில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. முடிச்சு கிளம்ப போகிற டைமில் நம்ம தலைவன் வந்து என்ட்ரி கொடுத்தாப்புல முருகர். ஸோ உனக்கு ஏதோ ஒரு நல்ல வழி நடக்க போகிறா அப்படின்ற மாதிரி காமிச்சாப்புல, தெரியல. அப்புறம் ஃபைனலாக முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு, அக்காவுக்கும் பாய் சொல்லிவிட்டு, பாப்பாவுக்கும் பாய் சொல்லிவிட்டு அது கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் செம கூட்டாங்க. எப்போ பாப்பா காரே ஓட்ட முடியல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.